வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம உணவின் நுட்பங்கள் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். உணவின் 4 மந்திரங்கள் அந்த பகுதிகளை கேட்டு முடிச்சிருந்தால் மட்டும் இந்த பகுதிக்கு வாங்க. ஏன்னா அந்த விஷயம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த நுட்பங்கள் புரியும். இன்னும் அந்த 3 மந்திரங்கள் பசி, ருசி, அளவு, பொருத்தமான உணவு, பொருத்தமற்ற உணவு அப்படின்ற 4 மந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னன்றது நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் உணவின் நுட்பங்கள் அப்படின்றதுல இப்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் ரொம்ப நுட்பமான ஒன்று. இதெல்லாம் கூடவா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒன்று. இதிலலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இது பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட். இதில் முதல் தன்மை என்ன அப்படின்னா, சுவையின் 4 புலன்கள். இப்போ நம்ம உணவு சாப்பிட போகிறோம். முதல் க்ரைட்டீரியா, முதல் மந்திரம், பசித்தால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றது. பசிக்கும் போது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பசிக்காமல் நம்ம சாப்பிடும்போது உடம்புல என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுதுன்றதில் நம்ம பேசியிருந்தோம். உணவின் 4 மந்திரங்களில் முதலாவது மந்திரத்தில் பேசியிருந்தோம். ரைட்டுங்களா? அதில் 2வது மந்திரமான ருசித்து சாப்பிடணும் அப்படின்றது, அதாவது அந்த சுவையை முழுமையாக நாவால் உள்வாங்கி சாப்பிடணும். அதுதான் சிறப்பான செரிமானத்துக்கான வழி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரைட்டா? அதில் இன்னும் நுட்பமான ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுவையின் 4 புலன்கள் அப்படின்றதில் முதல்ல நமக்கு வர்ற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கண்கள் உணவை பார்க்கறது. 2வது நாசி, அந்த மனம், அதோட மனம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல், அந்த ஸ்மெல்லை மூக்கால் நுகர்றது, நாசியால் நுகர்றது. 4வது என்னது, 3வது என்னது அப்படின்னா, விரல்களால் தொடுறது. அந்த உணவோட தன்மையை விரல்களால் தொட்டு உணர்ந்து, அதே மாதிரி அந்த உணவு எவ்வளோ அளவு கைக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்கான ஒரு நுட்பம், ஃபார்முலா. 4வது நாவு, நாக்குக்கு எந்த அளவுக்கு உணவை கொடுத்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதை உள்ளே அனுப்பணும் அப்படின்றது தான். இந்த 4 விஷயமுமே ரொம்ப நுட்பமான ஃபார்முலாஸாக நமக்கு இதில் இருக்குது. ரைட்டுங்களா? இது எல்லாமே உணவின் 2வது மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த 2ஆம் மந்திரத்துக்குள்ளே நுட்பமாக அடங்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே. ரைட். விஷயம் ரைட்டுங்களா, விஷயம் உணவை பார்த்து உணவுக்கு நன்றி சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கணும். நன்றி சொல்கிறது அப்படின்றது 2 பர்பஸ்க்காக. ஒன்று, நம்ம உணவுக்கு ஆழமான ஒரு நன்றியை தெரிவிக்கும் போது ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் ஆச்சு கண்களை மூடணும். நம்ம எந்த அளவுக்கு அந்த நொடி கண்களை மூடுறோமோ ஆழமான நன்றியும் செலுத்துகிறோம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன விதமான சிந்தனைகளில் இருந்தோம் அப்படின்னாலும் உணவு சாப்பிடும்போது பர்டிகுலராக உணவை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான சிந்தனைக்குள்ளே நம்ம வந்துடணும். யாருமே அந்த சிந்தனைக்குள்ளே வர்றதே இல்லை. சாப்பிட்றத ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. சாப்பிடும்போது தான் புத்தகம் படிக்கிறது, சாப்பிடும்போது தான் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, யார்ட்டாச்சும் பேசிக்கிட்டே சாப்பிட்றது, ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது, ஏதாச்சும் ஒன்று. சாப்பிடும்போது தான் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே உணவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னா அந்த உணவுனால் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் இப்போவே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யாராவது இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களில் இருந்தீங்க அப்படின்னா இந்த உணவின் நுட்பங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நுட்பமான ஹெல்ப்பை பண்ண போகுது. சரிங்களா? இப்போ கண்களை மூடும்போது நீங்கள் ஒரு நிகழ்கால மனநிலைக்கு வந்துடுறீங்க. நான் இப்போ உணவுக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன், இப்போ நான் உணவை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கத்துக்கு வர்றதுக்காகவாச்சு நீங்கள் கண்களை மூடணும். ஒரே கல்லில் 2 விஷயம். ஒன்று, நன்றி சொல்கிறீங்க. 2வது, ஒரு மனசை ஒருநிலைப்பட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உணவை பார்க்குறீங்க. அந்த உணவை பார்க்கும்போது கண்களால் பாருங்கள். நிறைய பேருக்கு அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னே தெரியல. அதில் என்னென்ன இருக்குது, உணவில் மிளகு இருக்குதா, ஜீரகம் இருக்குதா, பூண்டு சேர்த்துருக்காங்களா, இஞ்சி சேர்த்துருக்காங்களா, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்களா, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்காங்களா, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்களா, கொத்தமல்லி சேர்த்துருக்காங்களா, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்குறாங்க, அரைச்சி ஊற்றிருக்காங்களா, இடித்து போட்டிருக்கிறாங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல பாருங்கள். பார்த்தா தான் நம்ம அது தெளிவாக புரியும் நமக்கு. நீங்கள் இந்த வேலைகள் மட்டும் நடக்கலை. நீங்கள் கண்களால் அந்த உணவை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா,
அந்த உணவோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது கண்கள் வழியாக உள்ளே போய் வயிறுக்குள்ளே நிறைய நம்ம நிறைய கிளான்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் ஆகுது இல்லைங்களா, வயிற்றுக்குள்ளே எந்த அளவுக்கு செறிவான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின் மாதிரியான அமிலங்கள் சுரக்கணும் அப்படின்றத கண்கள் வழியாக ஸ்கேன் பண்ணி உள்ளே உடல் புரிஞ்சுக்குது. ரொம்ப நுட்பமாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. அதனால் கண்களால் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம கண்களால் பார்த்து கம்ப்ளீட்டாக அதை உள்வாங்கிக்கிட்டு அடுத்தது கண்களை மூடி நாசியால் நுகரணும். இது ரெண்டாவது விஷயம். முழுக்க முழுக்க அதோட ஸ்மெல்லை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் அதை ஸ்மெல்லை உள்ளே உணரும் போதே இதில் மிளகாத்தூளோட எருப்பு அதிகமாக இருக்குதா, மிளகுத்தூளோட இது அதிகமாக இருக்குதா, என்ன விதமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் போட்டிருக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஒரு சில உணவுகளில் ஸ்மெல் சூப்பராக இருக்கும், ஆனால் அதில் எக்கச்சக்கமான சுவையொட்டிகளை செலுத்தியிருப்பாங்க. நாக்கை ஏமாற்றிட்டு அது உள்ளே கொண்டு போகிறதுக்காக. மிக முக்கியமாக ஹோட்டல் சாப்பாடுகள்லாம் நீங்கள் அந்த ஹோட்டலை கடக்கும் போதே ஸ்மெல் உங்களுக்கு இழுக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெவி. அந்த ஹெவிக்கும் வீட்டில் நீங்கள் செய்கிற எளிமையான உணவுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸ்மெல்லுலேயே வேரியேஷன் இருக்கும். இதுக்கப்புறமா உணவை நாசியால் நுகர்ந்து ஸ்மெல் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக உள்வாங்கும் போது இதுவுமே நம்மளோட வயிறில் எவ்வளோ செரிமான நீர்கள் செக்ரீட் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணிடும். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம், கண்களாலையும் நாசியாலும் நீங்கள் நுகரும் போதும் கண்களால் பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு லட்டு வச்சுருக்குன்னு வைங்களேன். உங்களுக்கு லட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லட்டு நினைக்கும் போதே வாயில் எச்சில் சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு லட்டு, ஒரு சிலருக்கு மில்க் ஸ்வீட்டு, ஒரு சிலருக்கு ஜிலேபி, ஒரு சிலருக்கு வேறு ஒவ்வொரு உணவுகள். ரைட்டுங்களா? ஆனால் அப்போது அந்த டைமில் அந்த உமிழ்நீர் சுரக்குது இல்லைங்களா, அப்போ தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கண்கள் வழியாகவும் நாசி வழியாகவும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடக்குதுன்றது மட்டும் நம்ம யோசிக்கணும். அதுக்கான சான்றுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த கண்களாலையும் நாசியாலையும் நம்ம அந்த உணவோட மனத்தையும் அந்த உணவோட டெக்ஸ்சரையும் நம்ம கண்களால் உள்வாங்கிக்கிட்டோம், ரெண்டு புலன்கள் வழியாகவும் உள்வாங்கிட்டோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு செரிமான நீரை சுரக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த வகையில் வயிற்றுக்குள்ளே ஏற்படக்கூடிய சுரக்கக்கூடிய செரிமான நீர் மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் ஒரு சில உமிழ்நீர் சுரக்கும், ஒரு விதமான உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் ஒரு நம்ம உணவுகளை கம்ப்ளீட்டாக வேறு ஒரு வடிவத்துக்கு கொண்டு போகும். பற்கள் நல்லா அந்த உணவில் கூழ் பண்ணும்போது அது டைனி பார்ட்டிகல்ஸ், சின்ன சின்ன குட்டி குட்டி துகள்களாக அது மாறும்போது அந்த துகள்களோட மிச்சம் இருக்கக்கூடிய அதில் நச்சுத்தன்மை இருக்குதா, இல்லை நமக்கு பொருத்தமான ஒன்று இருக்குதா, பொருத்தமற்ற விஷயங்கள்லாம் இருக்குதா, இது எல்லாத்தையும் வாய் அனலைஸ் பண்ணிடும். அந்த உமிழ்நீர் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுது. வெறும் லூப்ரிகண்ட்டுக்காக மட்டும் செக்ரேட் ஆகலை, அது பல வேலைகளை செய்யுது. அந்த பல வேலைகள் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய சுவையை நாவு உள்ளே உறிஞ்சி உள்ளுக்குள்ளே கொடுத்துக்குது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வாயில் மட்டுமே நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி அப்படின்ற ஒரு 4 விஷயம் நடக்குதுங்க. இதில் இந்த ஹெல்ப்பர், கில்லர், சப்ரஸர், மெமரியை பற்றி தனியாக ஒரு பதிவில் நான் போடுறேன். அந்த பதிவை நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய லாங்கான ஒரு பதிவாக இது மாறிடும். அதனால் அந்த உமிழ்நீரோட எந்த அளவுக்கு உணவு கலக்குதோ அந்த அளவுக்கு அது சத்து பொருளாக மாறும். எந்த நோய்கள் வந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை, நம்ம பரிந்துரைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட உமிழ்நீர் அந்த உணவுகளோட கம்ப்ளீட்டாக கலக்குதோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு மருந்தாக மாறும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மென்று கூழ் மாதிரி அரைச்சி உமிழ்நீரோடு சேர்ந்து நீங்கள் விழுங்குறீங்களோ, சுவை இல்லா தன்மையில் அந்த சுவை நாவால் முழுக்க உறிஞ்சப்பட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உணவு சீராக செரிமானமாகும். சீராக செரிமானமான உணவின் துகள்கள், அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் ஒரு செல்களுக்கும் சீராக போய் சேரும். உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான், உங்களுக்கு எல்லாமே கெயின் தான். கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான நுட்பமான ஒரு வழி. அடுத்த விஷயம், விரல்களால் தொடணுங்க. உணவை தொடணும், முதல்ல தொட்டு ஃபீல் பண்ணணும். முதலாம் அறிவு, நம்மளோட 6 அறிவில் 6 புலன்களில் 5 புலன்களில்
அறிவு தொட்டு உணர்தல் அப்படின்ற ஒன்று. அப்போ அந்த உணவை நீங்கள் தொடும்போது அதோட தன்மை எப்படி இருக்குது, அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குது, மோட்டாவாக இருக்குதா இல்லை ரொம்ப மெருதுவாக இருக்குதா, எதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறாங்க, எதெல்லாம் இடித்து போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்ப எஃபெக்டிவாக. அதே மாதிரி அடுத்தது விரல்களால் அடுத்த டாஸ்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவின் அளவு எவ்வளோ அளவு எடுக்கணுங்க அப்படின்றது தான். ஒரு சிலர் நம்ம சாப்பிட்றோம், பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றது கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி அப்படியே யானைக்கு வாயுவில் போடுற மாதிரி போட்டு சாப்பிட்டு முழுங்குறாங்க. தவறான ஒரு விஷயம் இது. ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட நாக்கோட பாதி பகுதி வரைக்கும் தான் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பாதிக்கு மேலே உள்ளுக்குள்ளே விழுங்குறோம் இல்லைங்களா, அந்த தொண்டைக்குழிக்குள்ளே போகிறது இல்லையா, அந்த பகுதி ஸ்டார்ட் ஆகிடும். நாக்கோட பாதி பகுதி தான் உங்களுக்கு டேஸ்ட் பட்ஸ் இருக்குதுன்ற நிலையில் விரலில், நம்மளோட விரல்கள் இருக்கு இல்லையா, ஃபிங்கர்ஸ், இந்த விரல்களில் இயற்கை எந்த அளவுக்கு படைப்பை செலுத்தியிருக்கு பாருங்கள். முதல் ரேகை, இரண்டாவது ரேகை இருக்கு இல்லையா, முதல் ரேகையில் சிங்கிள் கோடு இருக்கும், இரண்டாவது ரேகையில் டபுள் கோடு இருக்கும், ரைட்டுங்களா. முதல் ரேகை ஒரு சிங்கிள் அளவு, ஃபஸ்ட்டு அளவு, ரைட்டுங்களா. அது சரியான முறையான அளவு. அதை நீங்கள் எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அதை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒரு சுவை அரும்புகளும் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சுவை அரும்புகளோட மிக்ஸ் ஆகி நாவு வழியாக, சுவை வழியாக அந்த சத்துக்கள் உள்ளுறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த அளவு ரெண்டாவது அளவு. மோஸ்ட்டாக அந்த ரெண்டாவது அளவுக்கு போகாமல் முதல் அளவில் சாப்பிட்றது நல்லது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளால் கைரேகை அளவில் எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்னா பாதி பேர் உள்ளங்கை அளவுக்கு எடுத்து சாப்பிட்றாங்க. உள்ளங்கை அளவில் எடுத்து உருட்டி வாயில் அடிக்கிறாங்க. அதனால் அவங்க இந்த முதல் ரேகைக்கு உடனடியாக வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ரெண்டாவது ரேகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது 2 மடங்கு அப்படின்ற மாதிரி கணக்கு. ரெண்டாவது ரேகை டபுள் கோடாக இருக்கும் பாருங்கள், ரெட்டை கோடோடு இருக்கும். உங்களோட கை விரல்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த அளவில் எடுத்து நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிடலாம், சரிங்களா. நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி தான் சாப்பிடணும். இதுதான் நம்ம சுவை அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம பார்த்துருப்போம் உணவின் 2வது மந்திரத்தில். அந்த உணவின் 2வது மந்திரம் அதை பற்றி தான் தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லுது. உணவு சரி, அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவை வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது. ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். சுவை உள்ளே போச்சு அப்படின்னா செரிமானம் ஆகாது. அது பலவிதமான செரிமான சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்துது. அடுத்து விரல்களால் எடுக்கப்பட்ட உணவை முதல்ல QC செக் பண்ணணும், குவாலிட்டி செக் பண்ணணும். இந்த விஷயத்தை யாரும் பண்ணுறது இல்லை. சாப்பாடு தட்டுக்கு வந்துருச்சா அவ்வளோதான். எப்போ அதை முடிக்கிறோமோ அது வரைக்கும் ஒரு ரேஸ் மாதிரி ஓடுறாங்க. எடுத்து வாயில் வச்சோமா, முழுங்கணுமா, டப்புன்னு முழுங்கணுமா, அடைச்சிக்கிச்சா, தண்ணி குடிக்கிறோமா, ஏதாச்சும் டிவியை பார்க்குறோமா, இல்லை ஃபோனை பார்க்குறோமா, ஏதாச்சும் பண்ணிட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த உணவு உண்மையாகவே நம்ம உடம்புக்கு பொருத்தமான உணவா, பொருத்தமற்ற உணவா, பொருத்தமான சுவையா, பொருத்தமற்ற சுவையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. நம்ம உடம்புக்கு என்ன பொருத்தம், எது பொருத்தம் இல்லைன்றதை கண்டுபிடிக்கிற மிக முக்கியமான ஆள் யார் தெரியுமா? அவர் ஒரு பக்காவான கேட் கீப்பர், பக்காவான வாயில் காவலன். அவர் தான் நாக்கு. ஏதாவது பொருந்தலை அப்படின்னா முதல்ல கொஞ்சம் உணவை எடுத்து நாக்கில் டேஸ்ட் கொடுக்கணும். டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நம்ம சமைக்கும்போது உப்பு சரியாக இருக்குதா, காரம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உணவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த உணவும் அந்த சுவையும் உங்கள் உடம்புக்கு தேவை அப்படின்னா அந்த உணவும் உங்களுக்கு பிடிக்கும். நாக்கு தான் டாக்டர். நாக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. உணவை ஈஸியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப நுட்பமான வழி உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு பந்தியில் போய் உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு விருந்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பலவிதமான உணவுப் பொருட்கள் வைக்கிறாங்கன்னு வைங்க. ஸ்வீட் வைக்கிறாங்க, வடை வைக்கிறாங்க, கூட்டு, பொரியல், உருளைக்கிழங்கு எல்லாமே வைக்கிறாங்க, அப்பளம், அப்புறம் சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, சப்பாத்தி இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்களேன். இது வச்ச உடனே டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வாயில் போடக்கூடாது. ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்றதை பார்க்கணும். பிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயத்த எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ அளவு போதுமான அளவுக்கு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேவைன்னா இன்னொன்று கூட கொஞ்சம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எது உங்களுக்கு நாக்கில் வச்சு உங்களுக்கு ஆற்றலே கிடைக்கல அப்படின்னும் போது, மனசில் ஒரு புத்துணர்ச்சியே வரலை அப்படின்னும் போது அந்த உணவு இப்போதைக்கு உங்களுக்கு பொருந்தலை
உங்களுக்கு அந்த அந்த உணவில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருளும் இப்போ உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு பூர்த்தியாக இருக்குது அப்படின்றத தான் நாக்கு எனக்கு இது பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்குது. அதுதான் வந்து இதுக்கான காரணம். இப்போ நம்ம எந்த உணவாக இருந்தாலும் சரி, நாக்கில் வச்சு அதை ஒரு சாம்பிள் காட்டினதுக்கப்புறமா சுவை மூலயமா அதை குவாலிட்டி செக் பண்ணதுக்கப்புறமா தான் மென்று உள்ளே முழுகி அடுத்த வாய் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அதை வேறு எதுக்காக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாத உணவு எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்காது அப்படின்ற மாதிரி இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கலாம், இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கிற மற்ற நபர்களுக்கு நீங்கள் அந்த உணவை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வச்சுட்டாங்களேன்றதுக்காக கடமைக்காக சாப்பிட வேண்டாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது. ஆக மொத்தத்தில் உணவின் நுட்பங்கள் அப்படின்ற உணவு முறையின் நுட்பங்கள் அப்படின்ற ஒரு பகுதியோட மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னா நாக்கு தான். நம்ம நாக்கில் சாப்பிடும்போது நாக்கில் தான் முழு கவனத்தையும் வைக்கணும். ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த புலனாக இருந்தாலும் சரி, அது காது, கண், மூக்கு, வாய், அதாவது நாக்கு, இது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு புலனில் முழுமையான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா மற்ற புலன்களை மூடிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதில் கவனத்தை செலுத்திட முடியும். மிக முக்கியமாக காதுகளை மூட வேண்டாம், காதுகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடி நீங்கள் ஒரு வாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, உணவை கண்ணால் பார்த்து ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சதுக்கப்புறமா கண்ணை மூடி மெல்லுங்க. அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒரு சுவை பருக்கைகளையுமே கம்ப்ளீட்டாக நாவால் உணர்ந்து அதை உள்வாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த ஈட் அப்படின்ற ஒரு இது வார்த்தை இருக்கு இல்லையா, EAT அப்படின்றது, அதோட உண்மையான விளக்கமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்ட். இதாங்க உண்மையான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு சுவையை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் இது இல்லைங்களா. அது ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் அது புரிய வைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பிடி எடுத்து வாயில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த உணவுக்குள்ளே எவ்வளோ சுவைகள் இருக்குது அப்படின்றத உணர்றதுக்கான ஒரு மறைச்செய்தியாக அது இருக்குது இல்லையா. அப்போது இதுக்கப்புறமா நம்ம எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, உணவுக்குன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான வேலையை செலுத்தி உணவை தியானம் மாதிரி பண்ணணும். இந்த வகையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உணவை ருசித்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உணவை ருசித்து சாப்பிடுங்க. இங்கே எல்லாருமே ஃபுட்டீஸ் அப்படின்ற மாதிரியோ இல்லை வந்து ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்ற ஒரு இது மாதிரியோ கண்ட உணவெல்லாம் எடுத்து வாயில் போட்டுட்ருக்குறாங்க. யாருக்கும் எப்படி சாப்பிடுறதுனே தெரியலைங்க. சாப்பிட்ற முறை அப்படின்றது இதுதான். இந்த உணவின் நுட்பம் அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு பகுதி இந்த விஷயத்தை தெளிவாக வந்து உங்களுக்கு விளக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா, நீண்ட ஆயுட்காலத்துக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா உங்களோட உணவு உங்களுக்கு சத்து பொருளாக மாறணும். உங்களுக்கு உணவு சத்து பொருளாக மாறணும் அப்படின்னா உங்களோட சுவை, உணவில் இருக்கக்கூடிய சுவை வயிற்றுக்கு போகக்கூடாது, நாக்கிலேயே செரிமானம் பண்ணியிருக்கணும். இதை தான் உணவின் 4 மந்திரங்கள் அப்படின்ற 4 தலைப்புகளில் செரிமானம் 40 to 50% நாக்கிலே முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படியெல்லாம் செயல்படுத்துது அப்படின்றது தான் நம்ம இதில் பார்த்தோம். அதனால் நொறுங்க தின்றால் 100 வயது. நாவால் நல்லா சுவைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சத்து பொருட்களும் ஒரு செல்களுக்கும் நேர்த்தியாக போய் சேரும். நாவால் செரிமானம் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயத்தையும், பற்களால் மென்று கூழாக்க முடியாத எதையும் வயிற்றுக்குள்ளே அனுப்பாதீங்க. அது செரிமானம் ஆகாது, அது கழிவுப் பொருளாக தான் மாறும். எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த நுட்பத்தை நீங்கள் வெறுமனே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி, இல்லை எப்போ ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதை வந்து தொடர்ந்து பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு வைங்களேன். கம்ப்ளீட்டாக பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஆட்டோ பைலட் மோட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிடும். இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் என்ன மாதிரியான உணவு முறையை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களோ, அவசரமாக சாப்பிட்டு முழுங்கிறதா இருக்கட்டும், இல்லை தண்ணி குடிச்சு முழுங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே சேவ் ஆகிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கமாக இருக்கும். இது நீங்கள் கேட்ட உடனே நாளைக்கே இந்த விஷயத்தை உடனடியாக கம்ப்ளீட்டாக மாற்றிட முடியாது. இதை படிப்படியாக தான் மாற்றணும்.
உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உறுதிமொழியை வந்து நீங்கள் எடுக்கணும். நான் இதுக்கப்புறம் உணவுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து நான் உணவை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய இதை ஒரு பழக்க வழக்கமாக மாற்றிட்டிங்கன்னு வைங்களேன். இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டிங்க அப்படின்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் இது ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நினச்சாலும் உங்களால் அவசரமாக சாப்பிட முடியாதுங்க. இந்த ஒன்று போதும் உங்களோட வாழ்க்கையில் நோய் நொடியே இல்லாமல் உங்களோட ஆயுட்காலத்தை நீண்ட நாள் நீட்டிச்சு வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இது ஒன்று போதும். அதனால் இதை பழக்க வழக்கமாக மாற்றிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை பழக்க வழக்கமாக மாற்றிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்க போயிருங்க. அவ்வளோதான். எப்போ சாப்பிட உட்காந்திங்க அப்படின்னாலும் இதுதான் முறை அப்படின்றத நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெனக்கெட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உணவை எப்படி சாப்பிடணுன்றதை தெளிவாக தெரிஞ்சு இந்த உணவின் நுட்பத்தை முழுமையாக உள்வாங்கி நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆழமான விருப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.